ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே லோ பட்ஜெட்டில் நம்ம கையாலே ஈஸியாக அழகாக டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வேறு யாரையும் டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த டிசைன் தெரிஞ்சால் நீங்களே உங்கள் கையால் பண்ண முடியும். அது உங்களோட எல்லா ப்ளவுஸஸ்க்கும் நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மெயின் மெட்டீரியலே. ஸோ இது என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம வந்து ப்ளவுஸோட கழுத்தில் வந்து நம்ம கெட்டு மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு கயிறு தான், அந்த ஒரு த்ரெட்டு தான் இது. ஸோ இந்த த்ரெட்டை தான் மெயின் மெட்டீரியலாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மெயின் மெட்டீரியலாக யூஸ் பண்ணி அழகான ஒரு டிசைன் போட போகிறோம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரியல அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த வீட் பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8 ருபீஸ் தான். ஸோ சின்னதாக ஒரு பேக் நீங்கள் வாங்கினீங்கன்னா 8 ருபீஸ்க்கு கிடைக்கும். அது வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு ஃபுல் ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ண முடியும், அந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் வீட் பீட்ஸ் வாங்குங்க. நான் பார்த்தீங்கன்னா வீட் பீட்ஸ் வந்து மாலை மாதிரி கொஞ்சம் பெருசாக வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ். நீங்கள் சின்ன பேக் வாங்கினாலே உங்களுக்கு போதுமான அளவு கிடைக்கும். ஸோ நீங்கள் சின்ன பேக் வாங்குங்க. அண்ட் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் இருக்கும். அண்டு இது கூட பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம இன்னும் ஒரு மெட்டீரியல் எடுக்கிறோம். என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரி பீட்ஸ் தான். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 10 ருபீஸ் தான். 10 ருபீஸ்க்கு உங்களுக்கு இவ்வளோவும் கிடைக்கும். அண்ட் இவ்வளோ பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு ஃபுல் ப்ளவுஸுக்கு அழகாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அண்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த இதோட கழுத்தோட பார்டர் ஏரியாவில் வந்து ஜஸ்ட் வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணுறேன். க்ளூன்னு பார்க்கும்போது நீங்கள் B7000 அப்ளை பண்ணுங்கள், ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணாதீங்க. B7000 வந்து நீட்டாக இருக்கும். ஃபேப்ரிக் க்ளூ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஸோ ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க, B7000 யூஸ் பண்ணுங்கள். B7000 க்ளூ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் அப்படியே காய விட்டுட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணால் போதும், ரொம்பவுமே நல்லா இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இலகாது. இன்கேஸ் இலகுனா கூட வந்து அந்த ஸ்டெயின்ஸ் நம்மளோட கிளாத்தில் இருக்காது. பட் ஃபேப்ரிக் க்ளூன்னு பார்க்கும்போது அது வந்து இலகிட்டு அப்படின்னா அதோட ஸ்டெயின்ஸ் அப்படியே இருக்கும், ஒயிட் ஸ்டெயின்ஸ் வந்து அப்படியே இருக்கும், பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஃபேப்ரிக்கு ஒர்க் பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி B7000 யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 40 ருபீஸ்க்கே இருக்குது. 40, 80, 120 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் 40 ருபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு பேக் கிடைக்கும், அதுவே ஓகே தான். அண்ட் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் வந்து B7000 க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை அதுக்கு மேலே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணல, பேஸ்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் ஃபுல்லாகவே. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நானும் அப்படி தான் பண்ணுவேன். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் நீங்கள் அங்கங்கே சின்னதாக ஒரு ஸ்டிச்சஸ் கொடுங்க, அப்போ பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் இருக்கும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். இன்னொரு சைட்லேயும் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும், ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும். அண்ட் B7000 ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அவ்வளோ கஷ்டமாகலாம் இருக்காது. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எப்போவுமே B7000 அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். 2 மினிட்ஸ் தாண்டி தான் நீங்கள் அதுக்கடுத்து வந்து பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து அது இதாகும். உடனே நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவுமே ஈஸியாகவும் இருக்கும், பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் உங்களோட ப்ளவுஸோட அந்த எண்ட்ஸ் ஆர் டிப்ஸு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும். அண்ட் நான் வந்து சாரியோட ஜரியான கோல்டன் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேறு எந்த கலர் வேணுனாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சாரிக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதனால தான் இந்த ஒரு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஓகே அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒர்க் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்காது, ஈஸியாகவே பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஆரி சுத்தமாக தெரியல, ஆரி நீடில் எனக்கு ஒர்க் பண்ண தெரியாது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீட்டாக வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி அந்த மாதிரி விட்டாலே அது நீட்டாக வந்துடும்.
அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய வீடியோஸை நீங்கள் வந்து ஜஸ்ட் ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ரெஃபரன்ஸாக வச்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ண பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரெஃபரன்ஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த டிசைனை வந்து மாற்றி கொடுக்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். அண்ட் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரொம்பவுமே குட்டியாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு லென்த் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் லென்த் வந்து ஜாஸ்தியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த நான் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் நான் ரொம்ப ஷார்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்டானாலும் ஓகே தான், லென்த்தியானாலும் ஓகே தான். ஸோ ஜஸ்ட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ வந்து கொஞ்சம் ஓரளவு நம்ம ஓகேவா ஒரு மீடியமாக கட் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஓகேவா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். தென் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அண்ட் இந்த த்ரெட் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும் ஷாப்பில். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 rupees மட்டும்தான். அண்டு அந்த த்ரெட்டை நீங்கள் வாங்கி சாரீக்கு செட் ஆகுற மாதிரி கலர் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவுமே சிம்பிளாக வந்து ஒரு டிசைன் கொடுக்குறேன். அதுக்காக நான் வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் வேறு ஏதாவது டிசைன்ஸ் கொடுக்கணுன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு வெர்டிக்கலாக வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ட்ரா பண்ணி கூட அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணலாம். நான் வந்து ட்ரா பண்ணலை, சிம்பிளி டைரெக்டாகவே க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இப்படி டைரெக்டாக க்ளூ அப்ளை பண்ண எனக்கு வராது, கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி 2 minutes அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் கிளியராக இருக்கும். இந்த க்ளூவை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்பவுமே ரிஸ்க் எடுக்காமல் இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஸோ ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணாது. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த அவ்வளோத்தையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். ரொம்ப ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கும் நம்மளோட ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸோட ஷேடு பார்த்திங்கன்னா க்ரீன் ஆனதுனால ரொம்பவுமே ஹைலைட் பண்ணி காமிக்குது. இதுக்கு அடுத்து அதோட எண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். நம்ம கட் பண்ண அந்த இது அப்படியே இருக்கும் அதில். ஸோ அதை வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் லுக் கொடுக்கறதுக்காக நான் பார்த்திங்கன்னா அந்த எண்ட்ஸ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் பண்ண வேண்டாம். நான் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதோட அது எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீட் பீட்ஸ் வந்து 3 beads எடுத்து நான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டிக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ 3 மீன்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி 2 வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கு மிடில் வந்து 1 கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ 3 ஆயிரும். ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறது, கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும். அண்ட் இந்த வீட் பீட்ஸ் பார்த்திங்கன்னா நான் வாங்கினது கொஞ்சம் சின்னது. ஸோ பெரிய சைஸ் கூட வாங்க கிடைக்கும். பெரிய சைஸ் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ 3 நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ 3 பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம ஆரி ஒர்க் தெரியாதவங்களுக்காக நார்மல் நெட்டில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாகவும் டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். 100 days சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட் 30 days சேலஞ்ச் கேட்டிருந்தாங்க. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ 100 days சேலஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ 100 days சேலஞ்ச் போயிட்டுருக்கு அண்ட் இன்னும் இருக்குது. ஸோ அந்த 100 days சேலஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆரி நீட்டில் பண்ணுவோம். அண்ட் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 100 rupees பட்ஜெட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். 100 கீழே. அண்ட் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 30 rupeesலேருந்தே நம்ம வந்து அழகாக ஒர்க் பண்ணி எடுத்திருக்கோம். அதோட வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து வீடியோஸை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸை வாட்ச் பண்ணுங்கள். ஷார்ட்ஸை வாட்ச் பண்ணி அந்த ஷார்ட்டோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே நான் வந்து கொடுத்துருக்கேன்.
அதை டச் பண்ணி நீங்கள் பார்த்தா போதும், உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் வீடியோ கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 30 rupees பட்ஜெட்லேருந்தே ஆரி ஒர்க் போட்டுட்ருக்கோம். அதுவும் ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. அட் ஃபர்ஸ்ட் அவங்க 30 days சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 100 days சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்தோட அந்த டாப் போர்ஷன், அந்த ஒரு போர்ஷனை இந்த மாதிரி அழகாக ஒர்க் பண்ணி எடுத்திருக்கோம் பாருங்கள். ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய இந்த போர்ஷனுக்கு நான் இந்த மாதிரி லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அதில் நம்மளோட ஆரி பீட்ஸை நான் 4 பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், 4 ஆரி பீட்ஸை பேஸ்ட் பண்ணுங்கள். ரொம்பவுமே நல்லா இருக்கும். எல்லாம் உங்களுக்கு 3 பேஸ்ட் பண்ணாலும் ஓகே அப்படின்னா நீங்கள் 3 கூட பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு 4 பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கே கொடுக்குது. அண்ட் இந்த ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் தான் இது. ஸோ எதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வியர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் வேணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி ஆரி தெரியாதவங்களுக்காக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நார்மல் நீடில், அப்புறம் நார்மல் மெஷினில். ஸோ இப்படி தான் நம்ம இப்போ அழகாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோவஸ்ட் பட்ஜெட் 20 rupeesலேருந்தே நம்ம வந்து ஆரி டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே வீடியோஸ் இருக்குது. ஒவ்வொரு டேஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிசைனில் தான் இருக்கும். ஃபுல்லாகவே ஒரே டிசைன் இல்லை. ஸோ ஒவ்வொரு டேஸுக்கும் ஒவ்வொரு டிசைன் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல். அண்ட் இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது, இப்படி தான் இருக்கும். ஸோ இன்னொரு சைடையும் நம்ம வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். நம்ம க்ளூ அப்ளை பண்ணுறோம், 2 minutes அப்படியே விடுறோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் பீட்ஸ் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஃபுல்லாக பண்ண போகிறோம். அண்ட் இவ்வளோ தான், ரொம்பவுமே சிம்பிள். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவுமே சிம்பிள். ஜஸ்ட் 3 மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரோப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட் பீட்ஸ் அண்ட் ஆரி பீட்ஸ் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ யூஸ் பண்ணி இப்படி ஒரு கிராண்டான டிசைனை நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்பவுமே கிராண்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஈவன் வந்து குர்த்திஸோட நெக்குக்குமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்டில், குர்த்தியோட நெக்குக்கு ஆர் ஸ்லீவ்ஸுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த டவுட்ஸு, சஜஷன்ஸ், ஐடியாஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அவங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு அந்த சஜஷன்ஸ், ஐடியாஸ் எதுனாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் அதுக்கு ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டிருக்கவும் செய்திருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இதான் நம்மளோட ப்ளவுஸோட ஃபைனல் லுக். நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதான் கழுத்தோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அவ்வளோத்துக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்து. ஸோ இது நீங்கள் வந்து இதையும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது லோ பட்ஜெட்டில் டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணாமல் ரொம்ப அழகாக நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் ஆரி நீடில் ஆர் ஆரி ஒர்க் ஆர் இல்லை நார்மல் நீடில் ஒர்க் இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் டைம் எடுக்கும். அதுக்கு இது வந்து ரொம்பவுமே டைம் வந்து கம்மியான டைமில் இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த வீட் பீட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். அண்டு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கங்கே ஒவ்வொரு நாட் போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம கையாலே ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.